கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்திற்கான பலன் மட்டுமே பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னன்னு தெரியறதில்ல. ஸோ லக்னம் நம்மளை கடைசி வரைக்கும் இயக்கக்கூடிய இடம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால தான் நம்ம லக்ன பலன் கடந்த காலங்களில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது கும்ப லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? அந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, அல்லது கிரகங்களால் ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் இருக்கா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்கள் லக்னத்தில் ராகு இருக்கார், சஞ்சரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் பார்க்கிறார். இங்கே குரு பார்க்கறது உங்களுக்கு இறை அருள் தெய்வானுகுலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட்டுங்கிறது ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்ற விஷயங்களில் நல்ல சந்தோஷமான விஷயங்களில் கலந்து கொள்வதற்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் எதிர்பாராத கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தையை எதிர்பார்த்து பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. ஸோ இவ்வளவுமே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான மாதமாக இது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஏதாவது வருமானம் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். குறிப்பாக புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதன்னாலே டிஜிட்டல் கரன்சி. ஸோ அது மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்